ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்கு 10 நாள் பலனாக ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள பலன்களை பார்க்க இருக்கிறோம். ரிஷப லக்னத்திற்கு சூரியன் 3ஆம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் இருக்கார். சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல மாறிட்டு இருக்காரு. செவ்வாய் நம்மளுடைய லக்னத்துல சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரத்திலையும், குருவும் ரோகிணி நட்சத்திரத்துல இருக்காரு. புதன் 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு. சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கார். சனி 10ஆம் இடத்துல கர்மச்சனியாக பூரட்டாதியில குரு நட்சத்திரத்திலையும், ராகு 11ஆம் இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி நட்சத்திரத்திலையும், கேது சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இப்போ முதல் நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:23 வரைக்கும் மிருகசிரீஷ நட்சத்திரம். மிதுன ராசியில் சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறவர் காலையில் 10:23க்கு ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். நமக்கு லாபராசியில் இருக்கிற ராகு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலையும் தொழில் பலத்தையும் கொடுக்கிறார். கௌரவத்தை, அந்தஸ்தை, மரியாதையை அன்னைக்கு வளர்த்து கொடுக்கிறார். அதனால் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய நாள். மறுநாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இது குருவனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் 5ஆம் இடத்துல கேது பயணிக்கிறது. அப்போ குருக்கும் கேதுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. தத்துவம், ஆன்மீகம், குழந்தைகள் மற்றும் பாசம், நேசம், கலைகள் இதில் எல்லாம் ஈடுபாடு உண்டாகும். அதில் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு உண்டான முயற்சிகளும் நடக்கும், வளர்ச்சிகளும் கிடைக்கும். நல்ல பலனை தரக்கூடிய நல்ல நாள். குழந்தைகளோடு மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவி உறவு பலப்படும் நாள். திருமண வரன் பார்க்கறது, புத்திரப்பேறு, இதுக்காக சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் நிர்ணயம் செய்யக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இந்த குருவினுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த புனர்பூச நன்னாள். மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம் நண்பகல் 11:58க்கு தொடங்குகிறது. கடகராசியில் உள்ள சனியினுடைய நட்சத்திரம். ஆனால் நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து 3ஆம் இடத்தினுடைய பலனை அனுபவிக்க சனி தடை பண்ணுறாரு. ஆனால் அதே நேரத்தில் சனி கர்மச்சனியாக இருப்பதனால் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை செய்கிறார். வேலை, பணவரவு, சொந்த தொழில் இதுக்கெல்லாம் வளர்ச்சியை கொடுக்குறார். இப்போ ஒரு பிரயாணம் போகிறது, டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, இடம் மாறுறதுக்கு திட்டம் போடுறது, இதுக்கெல்லாம் தான் கொஞ்சம் நெகட்டிவாக செயல்படும். அதனால் பொருள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். வீடு, நிலம், வளர்ச்சி, கட்டடம் இதுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும். தொழில் பலம் கிடைக்கும். ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக. மறுநாள் நம்மளுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 10:58க்கு புனர்பூச நட்சத்திரம். அதாவது குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு சந்திரன் மாதிரி செயல்படுறார். அப்போ சந்திரன் எங்கே இருக்காரு? சந்திரனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அதனால் நன்மைகளை செய்வார். மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம். அதில் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்குறார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். மதியம் 1:25க்கு தான் தொடங்குது. புதனுடைய நட்சத்திரம். புதன் நம்ம லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி. அவர் 4ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். நம்ம போடுற டெக்னிக்கல் ஒரு செயல் திட்டங்களெல்லாம் நல்ல சக்ஸஸை கொடுக்கக்கூடிய நாள். உறவுகள் பலப்படும். உறவினர் வருகையும் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:20 மகம் நட்சத்திரம். சந்திரன்
4ஆம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. கேது 5ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையாக பயணிக்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், நம்முடைய கலைகள், நம்மளுடைய இன்பம், பொழுதுபோக்கு, இது சார்ந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதில் உங்களுடைய தத்துவ விசாரங்கள், ஆன்மீகம், தேடல்கள் அனைத்துக்குமே ஒரு இன்பத்தை தரக்கூடிய நாளாக அமையும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஈவினிங் 5:43க்கு பூரம் நட்சத்திரம், சிம்மராசியில் உள்ள சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரனும் அங்கேயே தான் இருக்கார், மக நட்சத்திரத்தில். சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கார். பட் இருந்தால் கூட சுக்கிரன் மகத்தில் இருக்கிறது அவ்வளவு பவர் இல்லை, அவ்வளவு எனர்ஜி இல்லை, கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜியாக செயல்படுவார். அதனால் கேதுவை போல செயல்படுறதுனால கொஞ்சம் படபடப்பு, பரபரப்பு, உறவினர்கள்கிட்ட சஞ்சலங்கள், சலனங்கள், ஒரு வேலை செய்கிறதுல ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன தேக்க நிலைகள், தாமதங்கள், இதெல்லாம் இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பட் இருந்தபோதும் நமது தொழிலை, வேலையை பாதிக்காது. மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரம், அதாவது பூர நட்சத்திரம் நைட்டு 8:39 வரைக்கும் இருக்கு. அதற்கு மறுநாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரமாக செயல்படும். அப்போ உத்திரம் என்பது யார்? சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ நம்மளுடைய லக்னத்திற்கு சூரியன் 3ஆம் இடத்துல, புதன் நட்சத்திரத்தில் ஆயில்யத்தில் இருக்கார். இது 3ஆம் இடம் என்பது நம்ம ஒரு எனர்ஜியாக செயல்படுறது, தைரியத்தோட, துணிச்சலோட சில முடிவுகள் எடுக்கிறது, மாற்றத்திற்கான முடிவுகள் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் பயன்படும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றம் தரக்கூடிய முடிவுகளுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல நாளாக அமையும். சூரியன் புதனை போல செயல்படுவதனால், புதன் நமக்கு பண ஆதாயத்தை தருபவராக இருப்பதனால் தொழில் பலத்தை வளர்ச்சி செய்யும். மறுநாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நட்சத்திரத்திலே போகிறது நமக்கு நன்மை. ஐடியில் வேலை பார்க்குறவங்க, கம்யூனிகேஷன் மற்றும் கமிஷன் வகை, கலை தொழில், மீடியேட்டர், செய்தி தொடர்பு துறை, இதில் எல்லாம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். திருமணத்துக்கு வரன் பார்க்குறது, புத்திரப்பேறு, கோயிலுக்கு போகிறது, குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு, இது அனைத்துக்கும் சிறப்பை கொடுக்கும். நல்ல நாளாக அமையும். கேதுவும் சந்திரனும் சேர்றாங்க. நம்ம லக்னத்தில் குருவும் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் ஒரு ஆன்மீகம் கலந்த நல்ல நாளாக இது இருக்கும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம், மாலை 4:17 வரைக்கும் கன்னிராசியில் உள்ள சித்திரை 1-2 பாதங்களில் தான் சந்திரன் பயணிப்பார். இது செவ்வாயை போல பலன் தரும். செவ்வாயும் நமக்கு ரோகிணி நட்சத்திரத்தில், சந்திரன் நட்சத்திரத்தில், லக்னத்தில் இருக்கிறதுனால, குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால இது நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். குருமங்கள யோகத்தை தரக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த நன்மைகள், குடும்ப யோகம், கணவன் மனைவி அந்யோன்யம், ஒரு கலைகளில் தேர்ச்சி, வளர்ச்சி, பேங்க் ஆப்ரேஷன், நிதித்துறை, அனைத்துக்கும் வளர்ச்சியை கொடுக்கும். ஒரு ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த நல்ல நாளாக இது அமைகிறது. பொதுவாக ரிஷபத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பில்லாத கிரக நிலைகள். ரிஷப லக்கணத்திற்கு தைரியஸ்தானம் வலுப்படுகிறது, தொழில் ஸ்தானம் வலுப்படுகிறது. அதனால் ஒரு பொருளாதார மேன்மைகளும் நமக்கு கிரகங்கள் மூலமாக கிடைக்கிறது. கேதுவின் மூலம் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் இருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு உறவுகளில் கவனம் செலுத்தினால் போதும். மற்றபடி நல்ல வாரமாக இது அமைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு 12 பாவ உபநட்சத்திரங்கள் அதிகாரிகளாக நாம் கண்டுபிடிச்சி திசாபுத்தி அந்தரங்கள் கோச்சாரத்தில் பயன்படுத்தி நம்ம கேட்குற கேள்விக்கு சரியான விடையை தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த ஜோதிட முறையில் நீங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.